நல்லா இருக்குது சார். எனக்கு வந்து ஆக்சுவல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னு பார்த்துட்டு நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து யூனிக் வந்து ஒரு கிளினிக் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் விசிட் பண்ணி பார்த்தேன். அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து பிஹெச்டி கண்டிப்பாக இருக்கணும், அடுத்த 6 வந்து பிஹெச்டி இருக்கணும்னாங்க. சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த டேட்டில் வந்து ஏர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். ஸோ பண்ணும்போது அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது அந்த மட்டும் தான் எனக்கு லைட்டாக பெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சுத்தமாக பெயினே இல்லை. நெக்ஸ்ட் டேயும் வந்து 2 டேஸ் எனக்கு பண்ணாங்க. 2 டேஸுமே பெயின் அவ்வளோ இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் எனக்கு பெயினாக இருந்துச்சு. அடுத்து வீட்டில் வந்து 1 மந்த்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. வெளியே எங்கேயோ போகிறாங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிஆர்பி அப்படின்னு 6 மந்த்து நான் பண்ணி முடித்தேன். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி 6 மந்த் ஆகிடுச்சு. இப்போ ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக முடிய எல்லாமே இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து முடிய நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக ரிசல்ட் நான் நினச்சி தான் அதிகமாக வந்திருக்கு. எல்லா ட்ரான்ஸ்பிளான்ட்மே பெயின் இருக்கும், இல்லை ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு நினச்சி போய்டுவாங்க. ஆனால் வந்து உண்மையிலே பெயின் வந்து அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் தான் பெயின் இருந்துச்சு. மற்றபடி பெயின்லாம் அவ்வளோ இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் ரிசல்ட் ரொம்பவே நல்லாவே கிடைக்குது. நான் நினச்சி பயப்படாத நடக்கிற நல்லாவே கிடைக்குது. ஸோ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா பயப்படாமல் பண்ணணும். நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ.